என் நேம் அருள் சார், அருள்ராஜ். நான் வந்து முகப்பேர்லேருந்து வரேன். அம்மாவோட பேர் வந்து சாந்தி. அவங்க வந்து 62 வயசு ஆகுது இப்போ. ஆக்சுவலாக அம்மாவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டரு. செக் பண்ணியிருந்தோம். மாரில் வந்திருந்தது. அட்மிட் பண்ணி ஒரு 8 கீமோ கொடுத்தாங்க. கீமோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகிட்டாங்க. ஒன்றுமே முடியல, அவங்களால சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முடியாமல் தான் இருந்தாங்க. வயசு 60 அம்மாவுக்கு. ரொம்ப சோர்வாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இங்கே நான் கேள்விப்பட்டேன் புனர்ஜென் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். நிறைய ரிப்போர்ட் நல்லாவே இருந்தது, வியூஸ் போனதெல்லாம். அந்த நம்பிக்கையில் வந்து இங்கே டேப்லெட்ஸ் வாங்கி ஆரம்பித்தேன் சார். சாப்பிட்டு ஒரு 1.5 மாதத்தில் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவ் ரிசல்ட் தெரிஞ்சது எப்படி இருக்காங்கன்றது நல்லாவே இருந்தது. அதனால் ஃபர்தராக இங்கே ஒரு 3 மாதமாக 3 டைம் இங்கே வந்து வாங்கிட்டுருக்கேன். இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கானா. 2024 சார் மே மாதிரி ஜூன் மாதம் கண்டுபிடிச்சோம். மாரில் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அட்மிட் பண்ணோன்னே கீமோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 கீமோக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொடுக்க கொஞ்சம் அப்படியே அவங்க உடம்பு ரொம்ப டல்லாகி ரொம்ப சோர்வாயிட்டாங்க. உடம்புலாம் ஒல்லியாகிட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்தாங்க. கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது 8 கீமோ முடிஞ்சும் அப்படி தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது தான் இதை யூடியூப்பில் பார்த்து ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார். இங்கே வந்து கொடுத்துட்டு ஒரு 1.5 மாதம் சாப்பிட்ருப்பாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அதனால் ஃபர்தராக இங்கேயே வாங்கிட்டு இருக்கேன். ஒரு 3-4 மாதமாக அங்கே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நல்லா இருக்காங்க. ரீசெண்டாக ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன்லேயும் எதுவும் இல்லைன்ற மாதிரி இந்த சார் சொல்லியிருக்காரு இவர். ஃபர்தராக நானே சரி இன்னும் கண்டினியூ பண்ணலான்ட்டு டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுட்ருக்கோம். அதான் சார் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வரும்போது அம்மா எப்படி இருந்தாங்க அதோட இப்போ நல்லா பெட்டராகவே இருக்கிறாங்க. வர முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் இங்கேயே வந்து அவங்களே வந்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. இப்போ நல்லா நடக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஆக்டிவ். அவங்க வேலை அவங்க பார்த்துக்கிறாங்க. முதல்ல நாங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். கூட பாத்ரூம் போனாலும் குளிக்க வரனாலும் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இது சாப்பிட்றது ஒரு 1 மாதம் 1.5 மாதமாக ஓரளவுக்கு அவங்களே பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. அம்மா வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க, நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க. ஒரு ஆக்டிவ் தெரியுது சார். ஒரு என்ன சொல்கிறது, எனர்ஜி இருக்க மாதிரி தான் தோணுது. எனர்ஜியாக இருக்காங்க. அது கீமோ கொடுத்து எல்லாமே சோர்வானது கிளியராகவே தெரிஞ்சு எழுந்துக்க முடியாமல் இருந்தாங்க. இது கூட கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். அவங்களே எழுந்துக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. எங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. சரி நல்லா இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, அந்த நம்பிக்கையில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். நானும் சார் கீரை காய்கறிகள் அந்த மாதிரி சார் சொன்னார், என்ன சொல்கிறோம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நான்வெஜ் தவிர பால் அதெல்லாம் கொடுக்கணும்னு இருக்காரு. அது மாதிரி கொடுக்குறோம். அதெல்லாம் கொடுக்காமையே மற்றபடி காய்கறி கீரை அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம் சார்.